என்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் கூட உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி பேசு. நிறைய குழந்தை பெத்துக்கணும். ஆ. ஒருத்தனை டாக்டர் ஆக்கணும். ஓ! இன்னொருத்தனை மிலிட்டரிக்கு அனுப்பணும். அப்படியா? அப்புறம் இன்னொருத்தனை இரு இரு இரு. ம்? ஏன் மகாராணி பொம்பளை பிள்ளைய பெத்துக்க மாட்டீங்களோ? உங்களுக்கு விருப்பம்னா இன்னும் 2 குழந்தைங்க பெத்துக்கலாம். ஒருத்திய ஐஏஎஸ் ஆக்கலாம். இன்னொருத்திய ஐபிஎஸ் ஆக்கிடுவோம். ரொம்ப பெரிய ஆசையா இருக்கே. ஆமாங்க. நான் நிறைய படிக்கணும்னு நினைச்சேன். படிச்சா மாப்பிள்ளை கிடைக்காதுன்னு எங்க வீட்ல என்ன பிஏவோட நிறுத்திட்டாங்க. அதனால என்ன? இப்ப படி. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா. என் பொண்டாட்டி படிச்சா எனக்கு தானே பெருமை. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. தவறுக்கும் தப்புக்கும் வித்தியாசம் தெரியாதவங்கள பத்தி நாம எங்க யோசிக்கணும்? உங்க அப்பா காலையில என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாருங்க. என்னவா? உங்களுக்கு 5 வயசா இருக்கும்போதே உங்க அம்மா இறந்துட்டாங்களாமே. ஆமா. என் பையனுக்கு நீ பொண்டாட்டி மட்டும் இல்ல, அவனுக்கு அம்மாவும் நீதான். நீதான் அவனை நல்லா பாத்துக்கணும்னு சொன்னாருங்க. இங்க பாருங்க, உங்க அப்பா சொன்னாலும் சொல்லாட்டியும் நீங்க தான் எனக்கு குழந்தை. ம்? அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னது ஞாபகம் இருக்காங்க? யாரும் வரலையா தாயம்மா? எல்லாரும் மிருகமா மாறிட்டாங்க. நம்மள பார்த்தாலே ஓடுறாங்க. இந்த வீடும் தோட்டமும் மட்டும் உங்க பேர்ல இல்லனா இந்நேரம் நம்மள கொன்னே போட்டிருப்பாங்க. விடு தாயம்மா. ஆஸ்பத்திரிக்கு போனா மட்டும் குணமாவா போகுது? போற உசுறு இங்கேயே போட்டோம். நீ ஒத்த பொண்ணு, என்ன பண்ணுவ? இல்லைங்க, உங்களுக்காக நான் இருக்கேன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? வாங்க. பார்த்து. நான் போய் டாக்டர் எப்ப வருவார்னு கேட்டு வரேன். என்னங்க? நீ என் பக்கத்திலே இரு தாயி. ஏங்க? சாவு எப்போ வேணாலும் வரலாம் தாயம்மா. ஆனா இப்படி வரக்கூடாது. மற்றவங்க நம்மளை ஒதுக்கி அவமானப்படுத்தி தனிமைப்படுத்தி வாழவே பிடிக்கும். உடம்பு வேதனை பரவாயில்ல தாயம்மா, மனசு படுற வேதனை இருக்கேன். எல்லாம் ஏன் தப்பு தான். எத்தனை விளம்பரம் பார்த்துருக்கேன், எத்தனை பேர் சொல்லி கேட்டிருக்கேன். இத்தனை அறிவு இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு நாள் சபலத்துக்கு வாழ்க்கையை தொலைச்சிட்டேன்னு. வீடு வெறுக்குது, சுத்தி இருக்கிறவங்களாம் அருவருப்பா பார்க்குறாங்க. இறக்கம் காட்ட வேண்டிய ஆஸ்பத்திரியிலேயே அவமானப்படுத்துறாங்க. ஏன் எல்லாரும் இப்படி இருக்காங்கன்னு தெரியலையே. எல்லாருமா அப்படி இருக்காங்க? இருங்க வரேன். இந்தாங்க தண்ணியை குடிங்க. போதுமா? நான் தான் பாவி தாயம்மா. பாவம் பண்ணவன் தான் அனுபவிக்கணும். நான் பண்ண பாவத்திலே பெரிய பாவம் உன் வாழ்க்கையும் கெடுத்துதான் தாயம்மா. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏன் பேசக்கூடாது? நீ என் சாமி. அப்படி இருந்ததுனால தானே இப்போ வரைக்கும் என்னை எடுத்து எறிஞ்சு ஒரு வார்த்தை கூட பேசினதில்ல. இதே இடத்துல வேற ஒருத்தர் இருந்திருந்தா நேரம் மூஞ்சில காரி துப்பி தெருவில் போட்டு போயிட்டே இருந்திருப்பான். நீங்க என்ன தெரிஞ்சா தப்பு பண்ணீங்க? ஏதோ அறியாமையில தெரியாம பண்ணிட்டீங்க.
புரியறதுக்கு முன்னால எனக்கும் வந்துருச்சு. மனசறிஞ்சு நான் எந்த பாவமும் பண்ணல தாயம்மா. ஏமா உன்னை டாக்டர் கூப்பிடுறாருமா. டாக்டர் கூப்பிடுறாரு, வாங்க. பார்த்து வாங்க. அம்மா, தாயம்மா, உன்னை உன்னை ஒரே ஒரு தடவை காதலின்னு கூப்பிட்டுக்கலாமா? உங்களுக்கு இல்லாத உரிமையா? காதலி. ஒரே ஒரு தடவை ராகவான்னு கூப்பிடு. ஐயோ, இப்ப எதுக்குங்க அது? ப்ளீஸ், என்னோட ஆசை. என்னங்க இது? நேரம் வந்துருச்சு தாயே. உன் மனசுல ஊக்க வேணும் தாயே. நீ வாழ்ந்து காட்டணும். செய்வியா தாய்மா? செய்வேங்க. ஓ, இந்த ஊரை அவமானப்படுத்தினாலும் தோண்டு போகக்கூடாது. உனக்கு வலிச்சா நீதான் தோண. உனக்கு ஆறுதல் நீதான். ஐயோ, தன்னம்பிக்கைய கைவிட்டுறாத. விட மாட்டேங்க. ஐயோ, என்னங்க? காடா துணி வாங்கிட்டியாமா? உசுறு போனதுக்கு அப்புறம் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு பேக் பண்ணோம்ல. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? சீ. எதுக்குமா கோவப்படுற? சரி சரி, போனதுக்கு அப்புறமே வரேன். ச்சே. என்னங்க? என்னங்க? ஐயோ, என்னங்க? ஐயோ, என்னங்க? ஐயோ, ஐயோ, ஐயோ. என்னை விட்டு போயிட்டீங்களே. என்னங்க? என்னங்க, என்னை விட்டு போயிட்டீங்களே.